அக்கா பாத்தியா, நீ கேட்ட மாதிரி எவ்வளோ குட்டி குட்டியாக ஸ்லைஸாக காய்கறிலாம் வெட்டி கொடுத்துருக்கேன். டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சட்டியில் போட்டு 2 நிமிஷத்தில் குருமா ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்களாம். ஏய், இது குருமாவா மேகி நூடுல்ஸா? 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணதெல்லாம் என்னால் முடியாது. உனக்கு அவ்வளோ அவசரமாக இருந்தால் நீ ஸ்டவ்வாட உட்காந்து சமைவா. ஐயோ, சும்மா சொன்னக்கா. நீ உன் இஷ்டப்படி சமைச்சி 1 மணி நேரம் கழிச்சு கொடுத்தா கூட போதும். ஆனால் நல்லா சுவையாக பண்ணு. அந்த ஊரில் இருந்து என் நாக்கே செத்து போச்சு. அங்கே செஞ்சிட சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு வாயில் ருசின்றதே தெரியாமல் போயிடுச்சுக்கா. இந்த தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு போ. சரிக்கா, நீ கவலைப்படாத. காயெல்லாம் வேகிறதுக்குள்ளே நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போல்லாம் அடிக்கடி கரண்ட்டு போகுது. அதனால் கரண்ட் இருக்கிற நேரத்துக்கே போயிட்டு மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துடு. இல்லைன்னு வச்சுக்கோ, பின்னாடி இருக்குது பார்த்தியா அம்மிக்கல், அதில் தான் இதெல்லாம் வச்சு நையே அரைச்சி எடுத்துகிட்டு வரதுக்கு ஒன்று அனுப்புவேன். பார்த்து. சரிக்கா, எனக்கு கொஞ்சம் சோம்பேத்தனமாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போய் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஆமாம், நமக்கு ஒரு அடிமை சிக்கி வைத்திருந்தாலே அவன் எங்கே காணும்? பேசாமல் அவகிட்ட கூட அவள் அரைச்சி கொடுத்துருவா. யாரை பற்றி சொல்கிற? அதாக்கா கோமதி. அவகிட்ட எதை கொடுத்தாலும் அரைச்சி கொடுத்துருவாள்ல. பேசாமல் அவகிட்ட கூட அவளே அரைச்சி கொடுத்துருவா. ஏண்டி, அவள் நம்மளுக்கு போனால் போதுன்னு ஒத்தாசை பண்ணத்துக்கு வந்திருக்கா. அவளை என்னவோ அடிமைன்னு சொல்கிற. நீ பேசுறத அவள் காதில் விழுதுன்னா அவ்வளோதான், பத்திரக்காலே மாறிடுவா. அவள் மாமியார் கழி கூட சேர்ந்து அவள் என்னை பேசின பேச்சுக்கு இது ஒன்றுமே கிடையாது. அந்த பேச்சை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போ. அதையே ஒரு வாரமாக பேசிகிட்டு இருப்பியா? கேட்கறதுக்கு எனக்கே போர் அடிக்குது. அக்கா வந்துட்டா மகாராணி. வா கோமதி, உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா? வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சுக்கா. எல்லா வேலையும் முடிஞ்சதுனால தான் நான் வந்தேன். உனக்கு இங்கே எதனா எடுபடி வேலை இருந்தால் கொடு, செஞ்சு கொடுக்குறேன். நானும் இட்லி எல்லாம் அவிச்சு வச்சுட்டேன்டி. குருமா மட்டும் செய்யணும். காய்கறிகளையும் வெட்டி வச்சாச்சு. நான் வேணால் மார்க்கெட்டு போயிட்டு வரேன். இப்படி உட்காந்து குருமா பண்ணி வச்சிடுறியா? இவகிட்ட மசாலா மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வர சொல்லியிருக்கேன். அதை வாங்கி கொட்டி குருமாவை செஞ்சு முடிச்சிடேன். காய் வெட்டுறது தான் முக்கியமான வேலை. முக்கால்வாசி வேலையை நீ முடிச்சிட்டல. நீ போக்கா, நான் குருமாவை நல்லபடியாக வச்சிடுறேன். நான் தங்க வீட்டுக்கு தான் போயிட்டு காய்கறிகளெல்லாம் வாங்கிட்டு வர போகிறேன். அந்த தோட்டத்துலேருந்து பறிக்கிற காய்கள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலான்னு தான் கிளம்புறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். என் வீட்டுக்காரே ஒரு வாரமாக பீட்ரூட் அல்வா வேணும், பீட்ரூட் அல்வா வேணும்னு கேட்டுன்னு இருக்காரு. பேசாமல் எனக்கு 1 கிலோ பீட்ரூட்டும் 1 கிலோ கேரட்டும் மட்டும் வாங்கிட்டு வரியா? சரிடி, நான் ஒரு தோட்டத்துலேருந்து வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுக்குறேன். வேறு ஏதாவது வேணுமா? கொத்தமல்லி, கருவேப்பிலைன்னு? இல்லைக்கா, வேறு எதுவும் வேணாம். வேறு எதுவும் வேணாம். நாட்டு முட்டை கிடச்சா ஒரு 20 முட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கா. சரிடி, சட்டிங்க காஞ்சிட்டு இருக்குது. இப்படி உட்காந்து சமையி. நான் அதுக்குள்ளே தங்க வீட்டுக்கு போய் காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அக்கா, நானும் கூட வரேன்க்கா. எனக்கு இங்கே என்ன வேலை கிடக்கு? ஏன் உனக்கு மசாலா அரைக்கிற வேலை கொடுத்தனே, அதை செஞ்சு முடிக்க மாட்டியா? கோமதி சமைப்பா. அவள் ஏதாவது உனக்கு எடுபடி வேலை கொடுத்தானா அதெல்லாம் செஞ்சு வை. என் கூட வந்துட்டேன்னா வீட்டில் இருக்க மற்ற வேலையெல்லாம் யார் பார்க்கறது? பாத்தியா அந்த அக்காவை என்ன எடுபடி வேலைலாம் செய்ய சொல்லுது. இதுக்கு அந்த மாமியார் கழுவியே பரவாயில்ல போலுது. சரி சரி, மசன்னு உட்காந்து இல்லாமல் டக்கு டக்குன்னு 2 பேரும் வேலையை செஞ்சு எல்லாருக்கும் டிஃபன் வச்சுருங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா. என்னது இது? எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு போயிருக்காங்களா? எண்ணெய் கூட ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியுதே. அடியே, நெய் இருக்காடி வீட்டில்? இவன் அது ஏன் கூட பேசுகிறா? ஏய், இந்தாடி உங்ககிட்ட தான் சொல்கிறேன். நெய் இருந்துன்னா போய் கொண்டு வா போ. எண்ணெயில் மட்டும் பண்ணால் குருமா நல்லா இருக்காது. எண்ணெய் கூட கொஞ்சம் நெய் சேர்த்தோன்னா குருமா நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும்டி. உனக்கு வேணும்னா நீயே போய் எடுத்துக்கலாம்ல. சரி, நான் எடுத்துன்னு வரேன். நீ அப்போனா ஸ்டவ் பக்கத்தில் உட்காந்து சமைப்போ. ஐயோ, என்னாலாம் சமைக்க முடியாதுப்பா. ஏன்? நான் சமைச்சப்புறமா நல்லா இல்லைன்னு என் மேலே குறை சொல்கிறதுக்கா? நீயே சமை. அப்படின்னா நெய் எடுத்துமா போ. என்னால் ஒரே நேரத்தில் சமைச்சிக்கிட்டோம் மற்ற இடத்துல போய் பொருள் எடுத்துன்னு வரதெல்லாம் முடியாது. சும்மா தானே இங்கே புளி மூட்டை மாதிரி உட்காந்துட்டு இருக்க. போ, எழுந்து போய் ஏதாவது வேலை செய். அந்த கேள்வி வந்ததுலேருந்து இந்த வைப்ரேஷன் எல்லாருக்கும் ஒட்டிக்கிச்சு போடுது. ஆளுக்கு என்ன மிரட்டுதுங்க. ஏண்டி, சட்டி பாட்டுட்டு சூடாகிட்டே இருக்குது. நீ பாட்டுங்க உட்காந்து கதை பேசினு இருக்க. சீக்கிரம் போடி. ஏய் இருடி, இப்போ எத்தனை வரேன். இந்தா இதானே நெய்? ஆமாம் கூட. ஏய் அண்ணோ, நீங்கள் தான் உட்காந்துட்டு இருக்கியா? ஆமாம் மதுரிங்களா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னை தேடிட்டு இருந்தீங்களா? ஏய், உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா என் மேலே சாணி தூக்கி அழிச்சிட்டு இங்கே வந்து புதுசாக ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி உட்காந்துட்டு இருப்பேன். என்னது சாணி அடிச்சாங்களா? நான் எதுக்கு உங்கள் மேலே சாணி அடிக்க போகிறேன்? ஏய், எனக்கு தெரியாது நினச்சிட்டு நான் வேலைலாம் பண்ணிட்டு இருக்கேன். நீ எனக்கு நல்லா தெரியும்டி. என் பின்னாடி நீ நின்றுட்டு தான் இருந்தேன். நான் கோமதி கூட பேசுறது தெரிஞ்சுக்கிட்டு என் மேலே சாணி எடுத்து அடிச்சிட்டு தெரியாத மாதிரி ஓடி போயிட்டியா? இங்கே பாருங்கள், அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டத்துக்கு பேசாதீங்க. நான் உங்கள் மேலே சாணி அடிச்சதுக்கு எதனா சாட்சி இருக்குதா? இந்த ஊரில் சிஐடி டிவி இல்லைன்ற தைரியத்தில் பேசுகிறேன். மா, அது சிஐடி டிவி இல்லைம்மா, சிசிடிவிம்மா. சிசிடிவி தான் சிஐடி டிவின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி. ஏதோ ஒரு டிவி அதில் போட்டு பார்த்தா இவன் பண்ண எல்லா வேலையும் தெரிஞ்சு போயிடும்ல. இந்த ஊரில் அந்த மாதிரி எதுவும் இல்லாதனால தப்பிச்சிட்டான். ஏம்மா கோமதி, நீ சொல்லுமா, என் மேலே சாணி அடிச்சது இந்த அண்ணன் தானே? நான் பார்க்கலம்மா, எனக்கு தெரியாது. என்ன கேட்டிங்கன்னா நான் எப்படி சொல்லுவேன்? நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம பின்னாடி இவ தானே நின்றுட்டு இருந்தா. அதையாவது சொல்லு. நான் என் பையன்கிட்ட போய் சொன்னா அவன் நம்ப மாட்டேங்கிறான்.
இல்லைம்மா, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பின்னாடி யாரும் இல்லை, நம்ம 2 பேர் மட்டும் தான் தனியாக பேசிகிட்டு இருந்தோம். சே, இந்த கோமதி நம்பவே கூடாது. எப்படி பல்ட்டி அடிக்கிற பாரு. நேற்று நம்ம கூட நல்லா பேசிட்டு இருந்தா, இப்போ என்னன்னா அண்ணத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா பாரு. வா, புடவை மாற்றிட்டீங்களா? உங்களுக்கு இந்த புடவை நல்லா இருக்குது. சாணி வச்சதுக்கும் நல்லதுக்கு தான், அதனால தான் ஒழுங்காக போய் குளிச்சுட்டு புடவை மாற்றிட்டு வந்திருக்காங்க அவங்க. ஏய், இப்போ என்ன சொன்னேன்? சாணி வச்சது நல்லதுன்னு தானே சொன்னேன். அப்படி எங்கே சொன்னேன்? யாரோ சாணி வச்சுட்டு போனவங்க நல்லவங்க போல இருக்குதுன்னு சொன்னேன், நான் என்ன சொல்லலை. நீ இந்த தடவை தப்பிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படாதடி. இல்லைன்னா ஒரு நாள் என்கிட்ட மாட்டு வாங்கி நான் உன்னை பார்த்துக்கிறேன். சரி மாமியாரே, நீங்கள் போய் உட்காருங்க. குருமா ரெடி ஆனாலும் இட்லியும் குருமாவை நான் கொண்டு வரேன். ஆமாம் ஆமாம், என்னவோ காலகத்தில் எழுந்து இட்லி எல்லாம் அவிச்சு குருமாவை உன் கையாலேயே செஞ்சு கொண்டு வந்த மாதிரி ஓர சீன் போடுறேன். நீ எல்லாத்துக்கும் ஒரு ஆளுங்க இருக்காங்க, அவங்க சமைச்சு வச்சாங்கன்னா அதை தட்டில் போட்டு கிண்ணத்தில் போட்டு எடுத்துன்னு வரதுக்கு ஒரு சீன் போடுறேன். கோமதி, இந்த கிளவி இங்கே போக சொல்லி எனக்கு வராத்தத்துக்கு ஸ்டவ்வில் பக்கத்தில் இருக்கிற கறி எதனா எடுத்து அவன் மூஞ்சில் பூசி விட்டுற போகிறேன். அண்ணோ, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கொடி. இரு, நான் பேசுகிறேன். அம்மா, நீங்கள் போங்க, நானே சாப்பாடு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். வீணா இங்கே நின்று சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. அவள் தான் செய்யலைன்னு சொல்கிறாள்ல, எதுக்கு அவன் மேலே வீணாக பழி போட்டுறீங்க? விடுங்க. சரி சரி, எல்லாரும் சேர்ந்து நல்லா நாடகம் போட்டுருங்க. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ எப்படி என்கிட்ட மாட்டாமல் இருக்க மாட்டேடி. ஒரு நாள் மாட்டுவேன், அப்போ என் பையன்கிட்ட மாட்டி விட்டு ஒரு நல்லா அடி வாங்கி வைக்கிற பாரு. முடிஞ்சால் பண்ணிக்கோங்க, போங்க போங்க.